கூடா ஒழுக்கம். கோவிலுக்கு போகிறப்போல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களா? இப்போல்லாம் மூலைக்கு நிறைய பேர் சாமியாருங்களை வெளில சுற்றிட்டு இருப்பாங்க. கோவில்னால் கோவில் மட்டும் இல்லை, வெளியும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சாமியார் எதை பண்ணுறாரு, அந்த சாமியார் எதை பண்ணுறாரு, அது அப்படி பண்ணால் நல்லா ஆயிருமாமா, இப்படி பண்ணால் இதாகுமாமா, அப்படி இப்படின்ட்டு நிறைய சாமியாரும் வளர்ந்துருச்சு. அந்த போலி சாமியார்னால கிரியேட் பண்ண நிறைய மூட நம்பிக்கைகளையும் வளர்ந்துருச்சு. ஸோ இது இப்போ மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இது காலம் தொட்டு இந்த மாதிரி இஷ்யூ இருந்திருக்கு. இதை பற்றி தான் திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் சொல்லியிருக்காரு. மனத்தது மாசு ஆக மாண்டார் நீராடி மறைந்தொடுகு மாந்தர் பலர். அதாவது மனசு ஃபுல்லாக குப்பைங்க, அழுக்கு, வஞ்சம், பொறாமை அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நானும் சாமியார் தான், நானும் கடவுள் தான் அப்படின்ட்டு நிறைய கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்குது. வெளி உலகத்துக்கு நான் சாமி அப்படின்னு சுற்றிக்கிட்டு சைடில் ஒரு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய கேஸுக்கு நம்ம நிறைய பார்த்துருப்போம். கரெக்டாக தானே? அதை பற்றி தான் இந்த திருக்குறள் சொல்லியிருக்குதுங்க. மனத்தில் மாசு இருக்க மாண்பு பெற்றோரை போல் நீராடி மறைவில் வாழ்க்கை நடத்தும் வஞ்சகன். அப்படி நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வஞ்சகன் இருக்காங்க. தயவு செய்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்கன்ட்டு திருக்குறளையே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு.